இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது வந்து மணப்பாறையில் வினோத்குமார் சார் அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து ரூ. 4000 4500 அந்த மாதிரி கரண்ட் பில் வருது. அதனால் 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டிருக்கோம். பஜாஜ் ஃபைனான்ஸில் நம்ம லோனுக்கு ட்ரை பண்ணோம். அவங்களுக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் 1,89,000 வரைக்கும் அவங்களுக்கு உடனடியாக 2 நாளில் லோன் கிடச்சிது. அதுக்கப்புறமா அவங்க மீத தொகையை வந்து கையிலேருந்து போட்டுக்கிட்டாங்க. ஒரு ரூ. 21,000 கையிலேருந்து செலவழிக்கிறபடி ஆயிடுச்சு. அப்போது 10 அடி உயரத்துக்கு நம்ம வந்து ஹைட்டான ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் இந்த சோலார் பேனல்லேருந்து. அதில் வந்து ஒரு 5லேருந்து 10% வரைக்கும் அதிகபட்சமாக அது எந்த அளவுக்கு அந்த பிரதிபலிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோவாட்லேருந்து 5 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிடுது. 3 கிலோவாட்லேருந்து 15 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, அடிப்பக்கம்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. அடிப்பக்கம் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம். அடிப்பக்கம் அந்த அளவுக்கு தூசி படியாது. மேல் பக்கம் மட்டும்தான் தூசி நல்லா படியும். அதனால் மேல் பக்கத்தை மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கனாலே மிக தெளிவான உற்பத்தி இருக்கும். அதனால் சோலார் பேனல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது மேல் பக்கத்தை மட்டும் நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒருத்தங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சோலார் பேனல் ஏற்கனவே போடுறோன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ரூ. 4,000 4,500 கரண்ட் பில் வந்துச்சுன்னா அதுக்கு 3 கிலோவாட் சோலார் பேனலே போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போடும்போது எக்ஸஸ் எனர்ஜி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நமக்கு பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ மார்ச் 31 உடைய இபி அக்கௌண்ட்டில் ஒரு 500 யூனிட் கூடுதலாக உற்பத்தி பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த 500 யூனிட்டையும் அப்படியே ஜீரோ ஆக்கி விட்ருவாங்க. அதுக்கு நம்ம பணம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த 500 யூனிட்டுக்கும் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி புதுசாக நாங்கள் வந்து ஒரு கிரீவன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். டிஎன்இஆர்சியில் போய் மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் உற்பத்தி பண்ண யூனிட்லாம் எங்களுக்கு வீணாக போகுது அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது தேவையில்லாமல் சேங்ஷன் லோடை அதிகமாக வாங்கிக்கிட்டு இப்போ நமக்கு 4,500 தேவைப்படுது. நம்ம சேங்ஷன் லோடு வந்து ஒரு 3 கிலோவாட் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 6 கிலோவாட்டு 10 கிலோவாட் வாங்கிக்கிட்டு சோலார் பேனலை ஃபுல்லாக போட்டுட்டு கூடுதலாக இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குற சிக்கல் வந்துடும். அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உற்பத்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வழியில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் இபி சர்வீஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து சேங்ஷன்டு லோடு அப்படின்னு இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு அனுமதித்த அந்த லோடு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த சேங்ஷன்டு லோடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சோலார் போட முடியும். நான் கூடுதலாக போட்டு இபிக்கு விற்று காசு வாங்கிக்கிறேன் அப்படின்ற திட்டம் இது வரைக்கும் இல்லை. அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் தேவைக்கு அதிகமாக சோலார் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்கள் இபி சர்வீஸ் நம்பரை முதல்ல எங்கிட்ட கொடுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதில் எவ்வளோ தேவை இருக்குதுன்னு பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெர்ட்டர் மட்டும் அதிகமான கெப்பாசிட்டியில் போட்டுக்கிட்டு சோலார் பேனலை இன்றைக்கி இருக்க தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வீணாக முதலீடு போட்டு அதிகமாக உற்பத்தி பண்ணி நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போகாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி அரசாங்கத்தோட விதிமுறைகள் அப்படி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க. அதேமாரி உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வங்கிகளில் உங்களுடைய சிபில் ஸ்கோர் 725க்கு மேலே இருக்குது அப்படின்னா நல்ல வரவு செலவு காட்டியிருக்காங்க, 725க்கு மேலே இருக்குது, பேங்க்கில் நல்ல டிரான்சாக்ஷன் இருக்குது, வருமானம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க லோன் கொடுப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா யாரும் லோன் வாங்க மாட்டாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் இப்படியெல்லாம் 725 750க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருந்து நல்ல பேங்க்கில் டிரான்சாக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வங்கிகள் கடன் கொடுக்க முன் வராங்க. ஆனால் பஜாஜ் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருந்தாலும் ஒரு 650க்கு மேலே இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நம்முடைய வங்கி கணக்கில் வந்து ரைட் ஆஃப் அப்படின்னு இருக்கக்கூடாது, தள்ளுபடி செஞ்சுருக்கக்கூடாது. இப்போ விவசாய கடன்கள்லாம் வாங்குகிறாங்க, கூட்டுறவு சங்க கடன்கள் வாங்குகிறாங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்தில் தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் பாதிக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் போய் லோன் வாங்க முடியாது. நம்ம கடன் வாங்கியிருக்கோம், கடன் வாங்கினா கட்டணும். இப்போ நம்ம தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரைட் ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வராது. சிபில் ஸ்கோர் இல்லைன்னா உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு முதலீடு பண்ணுறத வந்து எதுக்கு தேவையில்லாமல் மொத்தமாக முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் வரக்கூடிய மாதங்களில் நான் மொத்தமாக லோனில் வாங்கிட்டு பேங்கிங் ப்ராசஸில் லோனில் வாங்கிட்டு எனக்கு ஆகக்கூடிய செலவு இபி கரண்ட்டு செலவை நான் அப்படியே இஎம்ஐயாக கட்டிட்டு போகிறேன். அப்போனா எனக்கு லம்பாக வந்து
இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி யோசிக்கிறது தான் கரெக்டான விஷயம். அதனால் இப்போ நம்ம ஒரு 3 கிலோவாட் 5 கிலோவாட் 10 கிலோவாட் போடுறோம்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கொடுப்பாங்க. இங்கே இந்த கஸ்டமருக்கும் அதே தான். இப்போ இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா வந்துடுச்சு. அதேமாரி நெட் மீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நெட் மீட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுனால இவங்க இன்னும் 2 கஸ்டமரையும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ இன்ஸ்டாலேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணுற இடத்துலையே பர்ஃபெக்டான ஒர்க்கு பண்ணி கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுத்து அதேமாதிரி நெட் மீட்டரிங்கு சப்சிடி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட இந்த சூரியகர் திட்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.